அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் நிலவட்டும். இப்போ ஒரு சகோதரர் கேட்கிறாரு, குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முதலாவதாக சற்று யோசிக்கணும். இறைவனுடைய வேதம் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் சொந்தமாக இருக்க முடியும்? அந்த இறைவனுடைய வேதம் சொல்றதுன்னு வச்சுக்கிடுங்க, இது இந்த இனத்துக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னா அது என்ன இறைவன்? அந்த இறைவன் அது என்ன வேதம்? அது இவர்களுக்கு மட்டும் சொன்னா சொன்னது அது இறைத்தன்மைக்கு மாற்றமானது அல்லவா? கடவுள் சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, நட்சத்திரத்தை படைச்சாரு. இதெல்லாம் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? எல்லாத்துக்கும் சொந்தம். காற்றும் மழையும் நீரும் நதியும் நட்சத்திரங்களும் எல்லா படைப்புகளும் இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம். ஆகவே இந்த குரானும் இறைவனுடைய ஒரு படைப்பு. எப்படி மற்றெல்லாம் எல்லாருக்கும் சொந்தமோ, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாருக்கும் சொந்தமோ, அது போன்று இறைவேதமாக இந்த குரான் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் சொந்தம். இது குரான்ல நீங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த குரானை நான் அரபுக்களுக்காக அருளினேன், இந்த குரானை முஸ்லிம்களுக்காக அருளினேன், இந்த குரானை துருக்கியர்களுக்காக அருளினேன், எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? இல்ல. ரெண்டு அழைப்பு இருக்கு குரான்ல. ஒன்று, மனிதர்களே என்று குரான் கூவி அழைக்கும், யா யுஹன்னாஸ், மனிதர்களே. அப்ப என்ன? முழு மனித இனத்தை கூவி அழைக்கும். ரெண்டாவது ஒரு அழைப்பு இருக்கு, நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யா யுஹல்லதி நாமனு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லல, அவங்களுக்கு சில கட்டளைகள், சில விதிகள், சில பொறுப்புகள் தரப்படுகின்றன. அந்த பொறுப்புகளை சொல்லுகிற போது, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தொழுங்கள், நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அதை சொல்லுகிற போது நம்பிக்கை கொண்டவர்களே. பொதுவான கருத்துக்களை சொல்லுகிற போது மனிதர்களே. ஆகவே இது முழு மனித இனத்தையும் விழித்து பேசுகிற ஒரு நூலாக இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு உலகளாவிய உலக பொதுத்தன்மை படைத்த ஒரு கோட்பாடாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இறைவனை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது? ரப்புல் ஆலமீன். ஆலம் என்றால் அகிலம் என்று பொருள். அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அரேபியாவின் அதிபதினு சொல்லலை, அகிலத்தின் அதிபதி. நபிகள் நாயகம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மக்களுக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் அருட்கொடையாக வந்தவர். குரான் திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் ஒரு நல்லுபதேசம். ஆக இஸ்லாத்தினுடைய எந்த கருத்தும் உலக மக்களை சுற்றி அவர்களை விழித்துத்தான் அங்கே இருக்கவே தவிர ஒரு குறிப்பிட்ட இனத்தை, நாட்டை நோக்கி பேசாது. ஆகவே குரான் எல்லோருக்கும் சொந்தமானது. இந்த குரான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாய்மார்கள் குரான் கேட்ட தரமாட்டாங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறான். இருக்கான், சில ஆள் இருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களே நான் முழுசா குறை சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல முழுசா சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்க நினைக்கிறாங்க குரான் புனிதமானது, நாமெல்லாம் உடம்பையெல்லாம் சுத்திகரித்து விட்டு, சுத்தம் செய்து விட்டு, ஒழு செய்து விட்டு தொடரும், அதானே குரானுக்கு கொடுக்குற மரியாதை. ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அப்படிலாம் இருக்க மாட்டாரு, அவர்கிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தயக்கம். அப்படி ஒன்றும் குரானில் சொல்லலை. எல்லாம் கழுவிட்டு தான் தொடரணுன்னெல்லாம் எங்க விதியும் இல்லை. முஸ்லீம்கள் தங்களுக்கு அந்த விதியை வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் குரானை ஒரு வழிபாடாக எண்ணி செய்கிறார்கள், ஒரு வணக்கமாக எண்ணி ஓதுகிறார்கள். அவர்கள் அந்த கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்வதை நாம் தவறென்று சொல்ல மாட்டோம். ஆனால் இதே கட்டுப்பாடுகள் நீங்கள் எப்படி ஒரு முஸ்லீம் அல்லாத இடத்துல போய் குரான் தாரேன், நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு உட்காந்து படிக்கணும், இந்த சோப்பு தான் போட்டு கழுவிட்டு வரணும்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட போய் அர்த்தம் இல்லாமல் இருக்கு. குரான் சொல்லுது இந்த குரான் அனைவருக்கும் உரியதுங்குது, நீங்க சொல்றீங்க அதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க. இது என்ன முரண்பாடாக இல்லை? ஆகவே அறியாமல் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள். புரிந்து கொண்டால் அவர்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே இந்த குரான் எல்லோருக்கும் சொந்தம், எல்லோருக்கும் இதன் மீது உரிமை இருக்கிறது. ஆகவே குரானை யாரும் படிக்கலாம், எல்லா சமுதாய மக்களுக்கும் அது சொந்தமானது. இறைவனுடைய எல்லா படைப்புகளும் எப்படி எல்லோருக்கும் சொந்தமோ அதுபோன்று இந்த குரானும் எல்லோருக்கும் சொந்தம். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானது. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.